நம்ம மெட்ராஸ் பாய்ஸ் யூடியூப் சேனலில் புதுசாக 3 சீரீஸ் லான்ச் பண்ண போகிறோம். ஒன்று ஃபிட்னஸ் ரிலேட்டடாக, இன்னொன்று மோட்டோ விளாகிங், மூணாவது பாட்காஸ்ட். மோட்டோ விளாக் பற்றியும் பாட்காஸ்ட் பற்றியும் நான் பின்னால் வரேன். இந்த வீடியோவில் நம்ம முழுக்க ஃபிட்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபிட்னஸ் சீரீஸில் உங்களுக்கு என்ன டேக்அவே இருக்கும், எங்கிட்ட இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹாய் எவ்ரிவான், welcome to Madras Boys. ஸோ ஃபிட்னஸ் இதை நான் சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும். அதுக்கு முதல்ல நீ ஃபிட்டாக இருக்கியாடா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள வரும். ஸோ கரண்டாக நான் அவுட் ஆஃப் ஷேப்பில் தான் இருக்கேன். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ரீசன் இந்த சீரீஸ் லான்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஃபிட்னஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அது மட்டும் இல்லை, என்னோட இந்த ஃபிட்னஸ் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியை நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு பதிவு பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அப்கமிங் டேஸில் உங்களுக்கு நான் என்ன மாதிரியான ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ண போகிறேன், என்ன மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் இன்டேக் பண்ண போகிறேன், என்னோட ஃபுட் இன்டேக் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் நான் இதில் பதிவு பண்ணலாம். இந்த சீரீஸ் த்ரூவா நான் பதிவு பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது இவனே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டானா நம்மளால ஆக முடியாதா அப்படின்னு யோசிச்சு சில பேரை வரமாட்டாங்களா? அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் 5 பேர் இல்லை அட்லீஸ்ட் வந்தால் கூட அது மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னோட கரண்ட் வெயிட் அப்படிங்கிறது 85 kg. ஸோ ஓவர் கேட்டகரி தான் இருக்கேன். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி முழுக்க ஒரு நேச்சுரல் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ மெயின் டேக்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சே நோ டு ஸ்டெராய்ட்ஸ் தான். ஸோ இன்னைக்கு காலகட்டங்களில் நிறைய இடங்களில் இந்த மாதிரி ஃபேக் ஸ்டெராய்ட்ஸும் நிறைய விஷயங்கள் எல்லாம் பரவப்படுது. பாடி பில்டிங் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஸ்டெராய்ட்ஸ் போகிறது வேறு, பட் ஃபிட்னஸுக்கு ஸ்டெராய்ட்ஸ் ஒரு விதத்துலையும் அவசியமே கிடையாது. ஸோ நேச்சுரலாக எந்த அளவுக்கு ஒரு ஃபிட்னஸ் கொண்டு வர முடியும், எந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளால் காட்ட முடியும் அப்படிங்கிறத நீங்கள் என்னோட சீரீஸில் உங்களால் பார்க்க முடியும். பிஃபோர் க்ளோசிங் த வீடியோ, நான் ஒரு நபருக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஸோ இனிஷியலாக நான் ஒரு புது சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்தேன். மோட்டோ விளாகிங்காக, பாட்காஸ்ட்டுக்காக, ஃபிட்னஸுக்காக. ஏன்னா இருக்கிற சேனல் டைலூட் ஆகிடுமோ அப்படிங்கிற யோசனையில் அவங்க சொன்னாங்க அது தேவையில்லை, ஆல்ரெடி உன் வீடியோ எதிர்பார்த்து நிறைய பேர் இருக்காங்க, நீ புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணாலும் நீ அவங்கள்ட்ட தான் திரும்ப போகிற. அப்படி இருக்கும்போது எதுக்கு புதுசாக ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணி திரும்ப அவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி, அதுக்கான அவசியம் இல்லை. ஸோ இப்போ நீ பண்ண போகிறது அப்படிங்கிறது லைஃபுக்கு ரொம்ப தேவையான விஷயம். ஃபிட்னஸ் பாட்காஸ்ட் எப்படி தேவை அப்படின்னா, நம்ம கூட்டிட்டு வர போகிற நபர்கள் அவங்க என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்க போகிறாங்க, அது மூலமாக நம்மளுக்கு என்ன விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிற பொறுத்து இருக்குது. விளாகிங் அப்படிங்கும்போது எந்த மாதிரியான புது இடங்கள் இருக்குது, எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ லைஃப் அண்ட் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு காலகட்டங்களில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவைப்படும். ஸோ ஓன் சேனல் பார்க்குறவங்களுக்கும் அது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நீ ஒரு சீரியஸாகவே ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. ஸோ அவங்களை நான் மிகப்பெரிய ஒரு நன்றி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நான் சொன்ன மாதிரி ஃபிட்னஸ் ரிலேட்டடான எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு விஷயம் நான் உங்களுக்கு கேரண்டி தருவேன். ஸோ எந்த விதமான மார்க்கெட்டிங்கும் நான் பெருசாக பண்ண மாட்டேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை நான் ஷேர் பண்ணுவேனே தவிர, அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுங்க, இந்த பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிலாம் எந்த விதமான ஃபேக் மார்க்கெட்டிங்கும் நான் பண்ண மாட்டேன். நான் யூஸ் பண்ணாத எந்த பொருளையும் நான் வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு காட்ட மாட்டேன். ஸோ அந்த கேரண்டி உங்களுக்கு எங்கள்கிட்ட கிடைக்கும். ஸோ இது முழுக்க டிரான்ஸ்பரண்டான ஒரு நேச்சுரல் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். So once again, say no to steroids.